ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் கருப்பு திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைந்த காரணத்தினால நடிகர் சூர்யா சார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கிறாங்க. இது தயாரிப்பாளர்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு செய்தியாக வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம சூர்யா சார் ஃபேன்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு அப்செட்டான நியூஸா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்க போகுது. அதாவது வழக்கம் போல மற்ற ஒரு சில நடிகர் போலதான் சூர்யா சார் தற்போது வந்து பாத்தீங்கன்னா நடந்து கொள்வதாக சொல்லிட்டு வராங்க. இந்த ஒரு நிகழ்வு நடந்த காரணத்தினால என்ன அப்படின்றத வீடியோ கிளிப்பே டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வருடம் மட்டுமே சூர்யா சாரோட 3 திரைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, கருப்பு திரைப்படத்தில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு சூர்யா சார் திரிஷா கூட நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பு திரைப்படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர் நிறுவனம் தான் தயாரிச்சிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட ரிலேட்டிவோட நிறுவனம். இதனால சம்பள விஷயத்தில் சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கண்டுகொள்ளவில்லை. ஸோ கொடுத்த சம்பளத்தை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கருப்பு திரைப்படத்தில் சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா 45 கோடி வரை சம்பளம் வந்து வாங்கியிருந்தாங்களாம். ஸோ கருப்பு திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைந்த காரணத்தினால 45 கோடியில் இருந்து தன்னோட சம்பளத்தை சூர்யா சார் 90 கோடியாக உயர்த்தியுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. சூர்யா சார் மட்டுமல்லாமல் ஒரு திரைப்படத்தில் ஒரு ஹீரோ நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமையுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் தன்னோட சம்பளத்தை உயர்த்துவாங்க. அதே போல தான் தற்போது சூர்யா சார் கருப்பு திரைப்படத்தோட மிகப்பெரிய வெற்றி காரணத்தினால 45 கோடியிலிருந்து தன்னோட சம்பளத்தை 90 கோடியாக உயர்த்தியுள்ளதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. அது மட்டும் இல்லாம கருப்பு திரைப்படத்தோட OTT ரிலீஸ் தேதி குறித்த ஒரு தகவலும் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. ஸோ கருப்பு திரைப்படம் எப்போது OTT வெளியாக போகுது அப்படின்றத அடுத்து வந்து பார்த்துடலாம். சூர்யா சார் சம்பளம் உயர்த்தின பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.